சூரத்தில் சோக் பஜார் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு நான் வந்திருக்கேன். நல்லி நிகாரி வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிகாரி 110 கிலோ. அப்போ யோசிச்சு பாருங்க இங்க வந்து எவ்வளோ சேல் ஆகுது அப்படின்னு. சிக்கன், ஆப்கானி லெக், அக்னி புலாவ் பீஃப், பிரெயின் பீஃப் ஷீக் கபாப் பார்த்தாலே சாப்பிடணும் போல. நல்ல கிரீஸியா இருக்கு. இதோட மீட்டோட மனம் ரொம்ப நல்லா இருக்கு வித் மசாலா. இப்ப தெரியுது இதுக்காக எதுக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்து நல்லி நிகாரி டு தி நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு. இன்னைக்கு ஒரு புதிதான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெய்னி டே இன் சூரத். சூரத்ல சோக் பஜார் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு நான் வந்திருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லி தஸ்தர்குவான் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்திருக்கேன். கிரில், நிகாரி, கிரேவி, ரொட்டி இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் நல்லி நிகாரி வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்குள்ள போய் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அண்ட் இந்த நல்லி நிகாரி ரொட்டி எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி வேற லெவல்ல அடிச்சு நாக் அவுட் பண்ண போறோம். ஸோ கண்டினியூ வாட்சிங். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இஸ் ஆன் தி வே ஒன்லி ஃபார் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வாங்க உள்ள போய் சாப்பிடலாம். ஜெயர் ब्रदर என் கூட இருக்காரு. भैया बोलो हाय. व्हाट आर ऑल? ये हमारा स्पेशल है दिल्ली का आइटम. Okay. मटन कोरमा स्पेशल. मटन कोरमा. चिकन अफगानी. You do it with coconut milk. चिकन वो no काजू ग्रेवी and वेजा फ्राई. Oh, not fry, plain gravy. Yes. Okay. वेजा gravy. स्पेशल ये हरी मिर्च का कीमा है. कीमा, मटन कीमा. जी जी मटन कीमा. हरी मिर्च का कीमा. हाथ का कुटा हुआ है बोनलेस. भुना गोश्त. भुना गोश्त. मटन भुना. That is spicy. This spicy. Very spicy. Very spicy. Yeah. मटन डब्बा गोश्त. Okay, that is with mutton fat. चिकन दम बिरयानी. Hey, chicken dum biryani வந்துருச்சு. சுட சுட இருக்கு. லக்னோவி ஸ்டைல் பிரியாணி இங்க இருக்கு. and அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சாய் டிக்கா. So மலாய் டிக்கா இருக்கு, நிஜாமி டிக்கா, ஆப்கானி லெக். இங்க பாருங்க பிர்னி இருக்கு. வாணியம்பாடியில் நான் வந்து பாட்ல பிர்னி சாப்பிட்டுருக்கேன். பட் இங்க இப்படி கொடுக்குறாங்க. சிக்கன் தந்தூரி பாருங்க. கடைக்குள்ள என்டர் ஆயிட்டேன். அண்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி தந்தூரி ரொட்டி இன் சூரத். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு நம்ம பையா சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க எப்படி வைக்கிறாங்கன்னு. அவர் உள்ள ஒரு டைவ் அடிச்சு அடிக்கிறாரு. நானு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிகாரி. அதுவும் வந்து நல்லி நிகாரி போன் மேரோ. நல்லி நிகாரி வித் தேசி கீ. வா, மீட் ஃபேட் செம்ம சாஃப்டா இருக்கும் இந்த மீட். ஆக்சுவலா எப்படி இருக்கு பாருங்க. Thank you, bye. ஆட்டா இங்க வச்சிருக்காங்க பாருங்க. So how much naan comes in this? Naan 1 kg is 10 roti. 10 roti, 1 kg 10 roti. How many kgs? 20 kgs. So brother வந்து பாத்தீங்கன்னா நம்மள கிச்சனுக்கு இன்வைட் பண்ணிருக்காரு. டைரக்டா வந்து நம்ம கிச்சன் போறோம். ஓ மட்டன் நல்லி இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஸோ கடையில் வந்து எவ்வளோ மாவு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. how many kilos? 110. பாருங்க 110 கிலோ மாவை வந்து நம்ம பிரதர் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சால்ட். ஸோ ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ ஃபுட்டு, அவங்களோட அந்த மேக்கிங் ஷாட் பார்த்துருப்போம், குக்கிங் ஷாட் பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக மேலே பையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஈவினிங் நான் ப்ரிப்பரேஷனுக்காக 110 கிலோ. அப்போ யோசிச்சு பாருங்க இங்கே வந்து எவ்வளோ சேல் ஆகுது அப்படின்னு. மேலே வந்து ஏசி ஹால் இருக்கு. மேலே ஃபுல்லாக பீப்புள் இருக்கனால நான் கீழேயே வந்து செட்டில் ஆகிட்டேன். என்னோட டேபிளில் வந்து மெனு கார்டு இருக்கு. மெனு கார்டு டெல்லி தஸ்தர்குவான் ரெஸ்டாரண்ட். நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மெனுவை காட்டுறேன். மெனு இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கா. இதில் பார்த்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்படின்னு உங்ககிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு பிளேட் கொண்டு வந்து இங்கே அடுக்குங்கன்னு சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுட்டு டேபிளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத வேற லெவலில் சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அக்னி புலாவ் வந்திருக்கு. இங்கே பாருங்க சுட சுட வந்திருக்கு. ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். சிக்கன் ஷீக் கபாப் வந்துருச்சு. சிக்கன் ஆப்கானி லெக்கு, சிக்கன் தந்தூரி லெக்கு நன்கு சிவக்கும்படி வறுத்திருக்கிறார்கள். சிக்கன் ஆப்கானி கிரேவி. இன்னைக்கு ஒரு புடி தான். மட்டன் குருமா இங்க பாருங்க.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பூனா. இது வந்து ஒரு டைப் ஆஃப் மட்டன். ஹரி மிர்ச் கீமா. மிர்ச் கீமான்றது புரிஞ்சிருச்சு. பச்சை மிளகா கீமா. இங்க பாருங்க பேஜா கிரேவி. ஃபுல்லா பிரெயின் தான். இங்க பாருங்க நல்லி நிகாரி வித் தேசி கீ. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் எல்லாம் மட்டன் மட்டன் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலா மட்டன் கிடையாது. இந்த கோர்மான்னு சொன்னேன்ல அது வந்து பீஃப் தான். நல்லி நிகாரியும் பீஃப் தான். அக்னி புலாவ் பீஃப், பிரெயின் பீஃப், பூனாவும் வந்து பீஃப் தான். அது கூட வந்து இந்த மிர்ச்சி கீமா சொன்னேன்ல இதுவும் பீஃப் தான். ஸோ பீஃப் லவர்ஸ் சூரத்துக்கு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கு. இங்கே பாருங்க நான் சப்பாத்தி இருக்குது. பையா என்ன சொன்னார் அப்படின்னா பை ஆர்டர் உங்களுக்கு மட்டன் வேணும், இன்கேஸ் பீஃப் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா மட்டன் கேட்டால் மட்டன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எல்லாமே செப்பரேட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றதே சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் ஷீக் கபாப். ஸ்டார்டிங்கில் நான் மட்டன் சொல்லியிருந்தேன், மட்டன் கிடையாது, இது வந்து பீஃப். ஸோ ஆன் ரிக்வஸ்ட் உங்களுக்கு வந்து மட்டன் வேணும்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ டேபிளில் எல்லா ஃபுட்டும் வந்துருச்சு. அண்ட் லாஸ்ட்டில் வந்து நமக்கு சிக்கன் தம் பிரியாணியும் கொடுத்துட்டாங்க. அதாவது லக்னோவி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி. ஃபர்ஸ்ட் எதில் இருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை. அதனால சிக்கன் ஷீக் கபாப்லேருந்து நான் வந்து ஆரம்பிக்க போறேன். இங்க பாருங்க இதை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. நல்ல ஸ்பைசஸ் லோட் பண்ணி இந்த ஷீக் கபாப் பண்ணியிருக்காங்க. ஸ்பைசஸ் தான் மேட்ரு. ஸோ கபாப்னா எல்லாருக்குமே தெரியும். சிக்கனை பைட் பண்ணி சாப்பிட்றதுக்கு இப்படி சாப்பிட்டா இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து இது வந்து பீஃப் ஷீக் கபாப். இங்கே பாருங்க கபாப் ஃபுல்லாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஓய் உடஞ்சிருச்சு. பீஃப் ஷீக் கபாப் டேஸ்ட் பண்ணிடலாம். அட செம்ம ஜூஸியாக இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி இதுலேயும் ஸ்பைசஸ் பச்சை மிளகாய் அரைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா காரமாக இருக்கு. அது கூட அந்த ஒரு ஸ்மோக்டு அரோமா இருக்குல்ல செம்மப்பா. என்ன விட்டா நான் 4-5 சாப்பிடுவேன். அருமையாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி புலாவ்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் வந்து பீஃப் புலாவ் தான். பீஃப் மீட்டு எவ்வளோ டெண்டராக இருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இந்த த்ரெட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரைஸை டேஸ்ட் பண்ணிடுறேன். வா ரொம்ப ஒரு சிம்பிள் பிரியாணி வித் மோர் ஃப்ளேவர்ஸ். அதுலேயும் வந்து அந்த பீஃபோட ஃப்ளேவர்ஸ் இஸ் அமேசிங். மீட்டை டேஸ்ட் பண்ணிடலாம். பீஃப் கேக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வேக வச்சிருக்காங்க. இது வந்து என்னோட ஃபேவரட் டிஷ்னு நான் வந்து சொல்லுவேன் இங்கே செம்மையாக. ஸோ அக்னி புலாவ் டேஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து பிரியாணி, அவங்க வந்து புலாவ்னு சொல்லுவாங்க. இது வந்து லக்னோவி ஸ்டைல் பிரியாணி. இது வந்து சிக்கன் பிரியாணி. சிக்கன் பீசஸ் பீஃபே பஞ்சு மாதிரி வேக வச்சிருக்காங்க. அப்போ சிக்கன் எப்படி இருக்கும் பாருங்க. சிக்கன் மீட்டு. லக்னோவி ஸ்டைல் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாடி ஸ்டைல் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஃப்ளேவர்ஸை வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சின்ன ஒரு கிரேவி ஒரு ஃபீல் கிடைக்குது அந்த மீட் நான் சாப்பிடும்போது. ரைஸோட வச்சு டேஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் மேலே நீங்கள் பார்க்குறீங்களா இது கலர் கிடையாது, இது வந்து சாஃப்ரான். லக்னோவி இஸ் ஃபேமஸ் ஃபார் சாஃப்ரான். சாப்பிடுவோம். நம்ம ஊரில் கிடைக்கிற பாய் பிரியாணி மாதிரி நம்ம எதையுமே சொல்ல முடியாது. பட் இதோட டேஸ்ட் ஒரு சின்ன டேங்கினஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஸ்பைசியாக, மசாலா ரொம்பவே டிஃப்ரெண்ட். அண்ட் இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4வது பிரான்ச் அவங்களுக்கு. அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானி லெக்கு. ஆப்கானி லெக்கு சூப்பராக இருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா மேரினேட் பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து இவங்க மேலே தேசி கீ போடுறாங்க. நெய்யோட மனம் சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கு. தந்தூரியும் இருக்கு. இங்கே பாருங்க தந்தூரி. நான் சொல்லவே வேணாம். இந்த ஆப்கானி கபாபா இருக்கட்டும், இந்த தந்தூரி லெக்கா இருக்கட்டும், சீரியஸ்லி சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸான டெல்லி நான் பாருங்க. இது ஆக்சுவலாக டேபிளுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஆனாலும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஸோ இந்த நான் சிக்கன் ஆப்கானியில் நான் போட்டு சாப்பிட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரேவியில் எடுத்துக்கலாம். கிரேவியில் நல்லா இப்படி டிப் பண்ணி இதை வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க முந்திரி அதை வந்து அரைச்சி போட்டு இந்த கறி பண்ணுறாங்க. சாப்பிட்டு பார்ப்போம். வேற மாதிரி இருக்கும். சொல்லி அடிக்கலாம் கில்லி மாதிரி அப்படின்ற மாதிரி செமையாக இருக்குது. இதோட மீட்டை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா வேக வச்சுருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மிர்ச்சி கீமாவோட இருக்கு. மிர்ச்சி கீமா இங்கே பாருங்க. இதுவும் வந்து பீஃப் தான். பார்த்தாலே தெரியுது நல்லா பச்சை கலரில் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃபயர் ஆகுதான்னு. எப்பவுமே மிளகாவை கடிக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஃபயர் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. செம்மையா இருக்கு. மிளகா யார் யாருக்குலாம் ரொம்ப பிடிக்குமோ, அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, யூஸ்வலாக வீட்டில் ஆம்லெட் போடும்போது மிளகா போடுவாங்க. நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த பச்சை மிளகா போட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதான் வந்து மேட்ரு. மசாலா நல்லா இருக்கு. இதுல இங்க பாக்குற ஒரே ஒரு விஷயம் தான், பிரியாணியா இருக்கட்டும், இந்த கிரேவியா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து மசாலா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதான் மேட்ரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேஜா பாருங்க. பிரெயின் ஃப்ரை நிறைய இடத்துல டேஸ்ட் பண்ணிருக்கேன். பிரெயின் கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. வாய்க்குள்ள போட்டோடனே நமக்கு இந்த மைனேஸ்லாம் நம்ம சாப்பிடுவோம், இந்த பிரெயினை நம்ம அப்படியே சாப்பிட்டோன்னு வைங்களேன், நமக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். லைட்டாக நல்ல கிரீஸியாக இருக்கு. அட் த சேம் டைம் இந்த கறியோட சாப்பிடும்போது இன்னுமே அது நல்லா இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா பிரெயின் நார்மலாக சாப்பிடும்போது கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும். பிரெயின் கறி வித் பிரெயின், இல்லைனா பிரெயின் கோச்சிக்கும். ஸோ மட்டன் பிரெயினை விட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து பீஃப் பிரெயின். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குருமா. இப்போ கறியில் டிப் பண்ணிக்கிறேன், இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே நான் சாப்பிட்ட ஒரு டிஷ்ஷுமே எல்லாத்துலேயுமே நான் வந்து டிஃப்ரென்ஸை பார்க்குறேன். எல்லாமே ஒரு யூனிக் டேஸ்ட்டில் இருக்குது. அதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது. சென்னா போட்டிருக்காங்க இதில். மட்டன் போனா இப்போ மீட்டோட நான் வந்து டேஸ்ட் பண்ணுறேன் இந்த கிரேவியை வச்சு. இந்த மீட்டோட மனம், அதாவது இதை எப்படி பண்ணுறாங்கன்னா நல்லா அந்த ஃபேட்டோட பண்ணுறாங்க. இந்த மீட்டோட மனம் ரொம்ப நல்லா இருக்குது. வித் மசாலா பா, நோ வேர்ட்ஸ், அருமையாக இருக்குது. இந்த மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். சூப்பர் ஸ்பைசின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி காரமாக ஆரம்பிச்சிருச்சு, பட் இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதனால சியர்ஸ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சூப்பர் ஸ்டார்னு நான் வந்து சொல்லுவேன். இதுக்காக தான் நம்ம வந்தோம். இங்க பாருங்க, அவ்வளோ ஐட்டம்ஸ் நான் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இங்க பாருங்க, இதுக்கு மேலே இந்த ஒயிட்டா பார்க்குறீங்கல்ல, இது கம்ப்ளீட்டா வந்து போன் மேரோ. அப்படியே எடுத்து ஆய்க்குள்ள போட்டால் அப்படியே வெடிக்கும், ஃபேட்டே வெடிக்கும். போன் மேரோ அப்போ எப்படி இருக்கும்? நல்ல ஹெல்தியான ஒரு விஷயம். சின்ன பசங்க, என்னோட குட்டி தம்பி தங்கச்சி கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். நெய் போட்டு கொடுத்துருக்காங்க, பசு நெய். அவ்வளோ நல்லா இருக்கு. அண்ட் இந்த போன் மேரோ சான்ஸே இல்லை. இங்கே பாருங்க, மீட் அதுக்குள்ளே வந்துருச்சு. இந்த நல்லினி காரியில் இருக்க இந்த மீட் மாதிரி டெண்டரா எந்த மீட்டுமே இருக்கு. அவ்வளோ எடுக்க முடியல என்னால். நான் எடுக்கிறேன், அப்படியே பிஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, இந்த மீட்டை பாருங்க, இது உதிர்ந்துரும்னு வாங்கல அந்த மாதிரி இருக்கு. சாஃப்டாக இதை குக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து ஒரு அண்டா வச்சிருக்காங்கல்ல, அது ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. டேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி நாக் அவுட். ஃபைனல் பைட். இப்போ தெரியுது இதுக்காக எதுக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்து இங்கே சாப்பிட்றாங்கன்னு. நல்லி நிகாரி டு தி நெக்ஸ்ட் லெவலில் இருக்கு. இப்போ கண்டிப்பாக சூரத் வந்தால் நீங்கள் இந்த கடைக்கு வந்து சாப்பிடலாம். கடையோட லொகேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் டியர் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, bye from Tanzania. Bye. ஸோ இந்த ஃபீஸ்ட்டை நான் மட்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறதில்ல, என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஐ மீன் பிரதர்ஸ், வாங்கப்பா. சூரத் நாக் அவுட் ஸ்குவாட் அவங்க இங்கேயே தான் இருக்காங்க. நிறைய வாட்டி டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டேஞ்சரான ஸ்டைலில் நல்லா இருக்கு. ஸோ நம்ம பிரதர் ஐஐடி பாய் அவருக்கு ஃபுட்டியாக மாறிட்டார். சூப்பர் அண்ணா, நல்லா இருக்கா? அண்ட் அவர் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா ஒரு வீடியோ வரும். அவரை மீட் பண்ணது வந்து ஒரு பயங்கரமான விஷயம். ஸோ see you all dear brothers and sisters in a new video. Bye. ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்கள் வந்து வீடியோ பண்ணுவோம். நம்ம பிரதர் இந்த டிசர்ட்டை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு சொன்னார். ஓகே, சாய் துக்குடா. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா பிரெட்டு. இந்த சைடு நீங்கள் பார்க்கலாம், இது வந்து பிரெட்டு. இதுக்கு மேலே வந்து ரபடி டேஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம ஊரில் பிரெட் அல்வா சாப்பிட்ருப்போம். பிரெட் அல்வாக்கு சூப்பர் காம்படிஷன் நான் வந்து சொல்லுவேன். சாய் துக்குடா சூப்பராக இருக்குது. மலாய் பிர்னி இதை ஃப்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அரிசியில் பண்ணுறது பிர்னி சூப்பர். பையா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் குக் பண்ணுவாங்களாம். அதனால தான் இந்த மீட் வந்து இவ்வளோ டெண்டராக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. You want to say some few words? मेरा नाम जय्यर है। मेरा दिल्ली दस्तरखान का ओनर हूँ। मेरा यहाँ 4 ब्रांच है। तकरीबन 4-5 साल हो गए हम लोग को यहाँ सूरत। पहले दुबई में थे, जॉब करते थे, फिर यहाँ पे आए। यहाँ लोग ने सजेशन दिया कि सूरत में डालो ब्रांच, यहाँ बहुत चलेगा, रिस्पॉन्स अच्छा मिलेगा। तो यहाँ पे फर्स्ट ब्रांच लिम्बायत में डाला तो बहुत अच्छा रिस्पॉन्स मिला। सेकेंड ब्रांच वरियाली बाज़ार सैयदपुरा, तीसरा चौक बाज़ार यहाँ जो खड़े हो चार ब्रांच जी, और एक जो चौथा ब्रांच है वो संग्रामपुरा तलावाड़ी में। ओके। तो हम लोग बेसिकली लखनऊ से हैं, यूपी से। मैं दुबई में था, जाफर भाई दिल्ली दरबार में था, तो वहाँ मैनेजर के पोस्ट में था। ओके। तो फिर ज़्यादा कुक से कंटेक्ट था। मेरी फैमिली जो थी कुक लाइन में थी, कुकिंग करते थे, किचन में नारी पकाते थे। பாருங்க, அவர் சின்ன வயசுலேருந்து அவங்க அங்கிள் கிட்ட போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கிச்சனில் குக் பண்ண ஆரம்பித்து துபாயில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. दिल्ली से मसाला आता है और जो मिर्ची उसका रहता है और जो मसाला गरम मसाला होता है वो दिल्ली से आता है। ये इसीलिए नहारी कम से कम 6 घंटे कुक होता है। ஸோ காலையிலேயே இந்த ப்ராசஸ்லாம் ஆரம்பித்து 6 மணி நேரம் குக் பண்ணி தான் சர்வ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி ப்ரொக்யூர் பண்ணி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் டு மீட் யூ பையா. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கம் அகேன். Okay. ஓகே, Sure. தேங்க்யூ. பாய்.
थैंक यू सो मच। பாய் பாய். ஆக்சுவலாக பையா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, அது ஆக்சுவலாக எனக்கு புரியல. என் ஃப்ரெண்டு வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணாரு. என்ன அப்படின்னா, அவங்க வாங்குற மீட்டு அன்னைக்கே குக் பண்ணி முடிச்சிருவாங்களாம். அன்னைக்கு இன்கேஸ் ரிமைனிங் ஆச்சுன்னா ஸ்ட்ரீட்ல இருக்கவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால சொல்லியாச்சு. பாய். ஸோ நம்ம டியர் பிரதர்ஸ் கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு நான் வந்து இங்கேருந்து கிளம்ப போறேன்.